ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மேலே வந்திருக்கிறோம். நம்ம கொய்யாக்காலம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பரவாயில்ல, ஒரு நெல்லிக்காய் பெருசாக இருக்குது. கொய்யாக்காய் எப்படி இது ஒரு வாரம் ஆகும், ஒரு வாரம் 10 நாள் ஆகும் போல் இருக்குது, கொஞ்சம் நார்மல் சைஸுக்கு வர்றதுக்கு. நம்ம கருவேப்பிலை செடியெல்லாம் நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. புதினா வந்து கொஞ்சம் நீட்டாக வந்துட்டு இருக்குது. நேற்று தான் நம்ம வந்து இந்த முருங்கை மரத்துலேருந்து கொஞ்சம் இதுவெல்லாம் எடுத்துட்டோம், கீரையை முருங்கை சூப்பு பண்ணுறதுக்காக. பார்க்கலாம், இது நம்ம கீரை ஒடிச்சிட்டு பிறகு மறுபடியும் இதில் பூ வருமா என்னன்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். நான் ஒடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க, இருந்தாலும் சூப் வைக்கணுமேன்ட்டு நான் ஒடிச்சிட்டேன். பாருங்கள், நேற்று நம்ம இந்த கத்திரிக்காய் செடி வந்து அந்த சின்ன ஒரு இதுலேருந்து இதில் மாற்றி வச்சோம். பார்க்கலாம் இனிமேல் இது வளர்ச்சி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வாழை மரம்லாம் மாற்றி வச்சோம் நம்ம இந்த சின்ன தொட்டியில். இந்த கத்திரிக்காய் வந்து நேற்று கட்டி வச்சுட்டு போனோம். இல்லை, கெலசாக இருக்குதான்னு பார்க்குறேன். நம்ம இந்த கவரை ஏன் கட்டி வைக்கிறோம்னா, அணில் எப்போ வந்து அது பார்க்கணும்னு தெரியாது. அதனால தான் நம்ம கவர் போட்டு கட்டி வச்சுருக்குறோம். இதுலேருந்து ஒரு கத்திரிக்காய் செடி வந்து நான் எடுத்துட்டேன், இந்த கேனில் நட்டு வச்சுருக்கிறேன். எடுத்து பார்க்கலாம், இன்னும் ஒரு நாள் நம்மளுக்கு டைம் கிடச்சிச்சின்னா இதுவும் வேறு இடத்துல மாற்றி வைக்கலாம். எலுமிச்சங்கன்று பாரு, கொஞ்சம் பெருசாக வந்துருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம மல்லிகைப்பூ செடியில் ஒரு பூ பூத்துருக்குது அழகாக. ரோஸ் மல்லி, மதுரை மல்லி, ரோஸ் மல்லி, எந்த மல்லி வேணும்னு சொல்லலாம். செம்பருத்தி இன்னைக்கு ஒன்று பூத்துருக்குது. கனகாமரம் செடியில் பாரு பூ, நாட்டு கனகாமரம் பூ பூத்துருக்குது. இது செம்பருத்தி செடியில் வந்து அரும்பு வச்சு பூ வச்சா தான் நல்லாயிருக்கும். இது எப்போ வைக்கணும்னு தெரியல. நம்ம இந்த செடியில் வந்து மிளகா வச்சுருந்துச்சு, நீட்டு மிளகாய். இப்போ பார்த்தோம்னா நம்ம 2 மிளகா இருந்துச்சு, கிள்ளிட்டோம். அதுக்கப்புறமா இதில் மிளகாவே தெரிய மாட்டேங்குது. கத்திரிக்காய் செடியில் வந்து 1 2 கத்திரிக்காய் இருக்குதுப்பா. இந்த மாதிரி அழகாக இருக்குது இந்த கத்திரிக்காய். இல்லை, அந்த கத்திரிக்காயோட இது நல்லா இருக்குது. 2 கத்திரிக்காய் இருக்குது. அது இங்குது கத்திரிக்காய், பர்த்தா கத்திரிக்காய். மிளகாய் செடியில் வந்து நம்ம நேற்று தான் வந்து அந்த மீன் நம்மளை கலைக்கு ஊற்றிட்டு போனோம். இன்னும் கொஞ்சம் எருவு போடணும். இன்னைக்கு மழை பெஞ்சிச்சு, இப்போ எதுவும் நம்ம போட முடியாது. பார்க்கலாம், நாளைக்கு தான் போடணும். அரும்பு இல்லை, எல்லாம் பூச்சி தான். கீழே நம்ம பால்கனியில் அரும்பு வச்சுருக்குது, பூ பூத்துக்குது. அது கிளீன் வந்து மேலே வைக்கணும் செடி, அப்போ தான் எல்லா பூவும் பூக்கும். நம்ம முல்லைப்பூ செடியில் வந்து ஒன்று கீழே எடுத்துன்னு போய் வைக்கலாமான்னு பார்க்குறேன் நான். அந்த கட் பண்ணி வச்சுருக்குது அப்பா கேனு, அதில் எடுத்துன்னு போய் வைக்கலான்னு பார்க்குறேன். நல்லாயிருக்கும் பூ பூத்துச்சுன்னா வாசனையாக. டெல்லி கனகாம்பரம் பூ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இது பறிச்சிக்கலாம் பூ இன்றைக்கியா. அப்புறமா பறிக்கலாமா? இதுவும் பறிச்சிக்கலாம், கனகாம்பரமும் பறிச்சிக்கலாம். ஒரு ரோஸ் பூத்துருக்குது, ஒரு ரோஸ் அந்த இதழெல்லாம் கொட்டிட்டு இருக்குது காற்றுல. நேற்று இதில் ஒரு அரும்பு பூக்குற மாதிரி இருந்துச்சுப்பா, ஜாதி மல்லியில். காணமே, அது கீழே விழுந்துச்சா? இதோ நம்ம ஜாதி மல்லி செடியில் ஒரு பூ வச்சு கீழே விழுந்துட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் விடுவேன்னா, இது ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும், செம்ம வாசனை இந்த ஜாதி மல்லி. கத்திரிக்காய் செடியில் வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கத்திரிக்காய் செடியில் 2 கத்திரிக்காய் வச்சுருக்குது. எது பர்த்தா கத்திரிக்காய் ஆகுதா இல்லை இந்த பர்பிள் கத்திரிக்காய் மாதிரி ஆகுதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பெருசானாக்கா இருவாச்சி மல்லி பூத்துருக்குது. இந்த கரும்பு முருங்கை வந்து இன்னும் நல்லா கொஞ்சம் உயரமாக பெருசாக விட்டோம்னாங்க. இது எப்படி பெருசாக வருது என்னான்னு ஒன்றும் புரியல எனக்கு. சுற்றி இது மூடிக்குனாக்கா இது எப்படி பெருசாகும்? இந்த செம்பருத்தி செடியில், அடுக்கு செம்பருத்தி செடியிலையும் வந்து பூ இல்லை இன்னைக்கு எதுவுமே. 2 அரும்பு பெருசாக இருக்குது, இது நாளைக்கா பூக்கும்னு நினைக்கிறேன். இந்தா 1 2 3 தான் பெருசாக இருக்குது. பார்க்கலாம். அது பூக்காதுப்பா, இதுதான் பூக்கும். இதுதான் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இது 3 அரும்பு பெருசாக இருக்குது. இந்த அடுக்கு செம்பருத்தியில் வந்து இதுலேயே அரும்பு வர மாதிரி தான் இருக்குது. இது பார்க்கலாம், இது வந்து இன்னும் 2 நாளில் பூக்கும்னு நினைக்கிறேன். இந்த அரும்பு ரெடி ஆகிட்டு இருக்குது பூக்கிறதுக்கு.
நம்ம நேற்று தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கத்திரிக்காய் செடி வந்து எடுத்துட்டு இந்த மண்ணெல்லாம் மாற்றி சந்தெல்லாம் நம்ம பெருசாக பண்ணி வச்சோம். மழையில் வந்து அந்த சந்து ஃபுல்லாக மூடிட்டு இருந்தது. அதை நம்ம எடுத்துட்டு சரி பண்ணி வச்சுருக்கோம் அந்த தொட்டியை. இது பாருங்கள், நம்ம கொய்யாக்காய் மரம் வந்து நல்லா வளர்ந்துருக்குது. இது இன்னும் கொஞ்சம் பெருசாக அப்புறமா நம்ம மாற்றி நட்டுக்கலாம். நான் இது வந்து அன்றைக்கி ஒடிச்சு போட்டுதான் அந்த அரளி செடி நட்டு வச்சேன். அதுவும் நல்லா தான் இருக்குது. இப்போ நம்ம அரளி செடி போய் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அரளி செடியில் வந்து இன்றைக்கி எதுவுமே பூ காணும்பா. பூவெல்லாம் பறிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அரளி செடியில் வந்து பூ எதுவும் இல்லை. நம்ம அதனால் இன்றைக்கி வந்து நம்ம இந்த கனகாமரம் பூ மட்டும் பறிச்சுன்னு போகலாம். ஒரு மல்லி பூத்து இருக்குது, ஒரு செம்பருத்தி பூத்து இருக்குது. இது மட்டும் நம்ம பறிச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கத்திரிக்காய் செடி எவ்வளோ நல்லா இருந்துச்சு. நிறைய கத்திரிக்காய் வச்ச செடி தான் இது. நம்ம கட் பண்ணி விட்டோம், நல்லா வந்துருந்துச்சு. மறுபடியும் இது மழையில் வந்து இன்றைக்கி நம்ம கார்டனில் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோ நீங்கள் டெய்லியும் பார்க்கணுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.